பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தில்கர் ருசுல், இந்த ரசூல்மார்கள், ஃபத்தல்னா பாதஹும் அலா பாத், அவர்களில் சிலர்களை காட்டிலும் சிலர்களை நாம் மேன்மையாக்கி வைத்தோம். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அவர்களில் சிலரிடத்திலே அல்லாஹ் தஆலா பேசவும் செய்தான். வரஃபஅ பாதஹும் தரஜாத், அவர்களில் சிலருடைய அந்தஸ்தை அவன் உயர்த்தியும் வைத்தான். வஆதைனா ஈஸா இப்ன மரியமல் பையினாத், தெளிவான அத்தாட்சியை மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் கொடுத்தோம். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், மேலும் ரூஹுல் குதுஸ் என்ற பரிசுத்த ஆத்மாவாகிய ஜிப்ரீலின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பலப்படுத்தினோம். வலவ் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியிருப்பானேயானால் மக்தத்தல் அல்லதீன மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள் அவர்களிடத்திலே வந்ததற்கு பின்னால். என்றாலும் வலாக்கின் இக்தலஃபு, அவர்கள் வேறுபாடு கொண்டார்கள். ஃபமின்ஹும் மன் ஆமன, அவர்களில் ஈமான் கொண்டவர்களும் உள்ளார்கள். வமின்ஹும் மன் கஃபர, அவர்களிலே காஃபிரானவர்களும் உள்ளார்கள். வலவ் ஷா அல்லாஹு மக்தத்தலு, அல்லாஹ் நாடியிருப்பானேயானால் அவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். வலாக்கின் அல்லாஹ் யஃபஅலு மா யுரீது, அல்லாஹ் அவன் நாடியதை அல்லாஹ் தஆலா செய்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்றே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நபிமார்களிலே பலவிதமான அந்தஸ்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு நபியினுடைய அந்தஸ்து ஒவ்வொரு மாதிரி. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்து, அதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறான். அதாவது எப்படியாக இந்த ஆயத்தில் தில்கர் ருசுல், இந்த ரசூல்மார்கள், ஃபத்தல்னா பாதஹும் அலா பாத், அவர்களிலே சிலர்களை காட்டிலும் சிலர்களை நாம் மேன்மையாக்கி வைத்திருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானோ, அதே மாதிரி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வேறு ஆயத்துகளிலேயும் அல்லாஹ் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது, வலக்கது ஃபத்தல்னா பாதன் நபியீன அலா பாத், சில நபிமார்களை காட்டிலும் சில நபிமார்களை நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். வாத்தைனா தாவூத சபூரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சபூர் வேதத்தை நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கூறுகிறான். அதே மாதிரி தான் இங்கேயும் அல்லாஹ் தாலா அந்த செய்தியை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல்மார்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான அந்தஸ்து அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பேசி காட்டுகிறான். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அந்த ரசூல்மார்களில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களிடத்தில் அல்லாஹ் தாலா பேசி இருக்கிறான். அல்லாஹ் தாலா பேசின நபிமார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் தாலா பேசி இருக்கிறான். ஹஜ்ரத் பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தாலா பேசி இருக்கிறான். அல்லாஹ் நேரடியாக பேசின 3 நபிமார்கள் இவங்க தான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 3 நபிமார்களிடத்தில் அல்லாஹ் பேசி இருக்கிறான். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா சில நபிமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பேசியும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. சஹீஹ் இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸுடைய கிதாப், அந்த ஹதீஸுடைய கிதாபில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா மிஹராஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு வானத்தில் பார்த்தாங்க. நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லா நபிமார்களையும் ஒரே வானத்தில் பார்த்துட வேண்டியது தானே, அப்படி பார்க்கல. ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு வானத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. இதுவே ஆதாரமாக இருக்கிறது, ரசூல்மார்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான அந்தஸ்து கிடையாது. ஒவ்வொரு நபிக்கு ஒவ்வொரு விதமான அந்தஸ்து அல்லாஹ் தாலா இருக்கிறானே கொடுத்திருக்கிறான். ஒரு ரிவாயத்திலே இருக்கிறது, ஒரு ஹதீஸிலே என்ன அந்த ஹதீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு முஸ்லீமும் ஒரு யஹூதியும் ஒரு யூதனும் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது யூதன் இருக்கிறானே அவன் சொன்னான்,
அகிலத்தார்களை காட்டிலும் மூசாவை சிறப்பாக்கி வைத்த அல்லாஹ் மேல சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதன் இருக்கிறானே அப்படி சொன்னான். உடனே முஸ்லீமுக்கு அது ஜீரணம் ஆகலை. அவர் என்ன பண்ணாருன்னா, எந்திரிச்சு ஓங்கி ஒரு அறை ஒன்று இழுத்துட்டார். பலார்னு இழுத்துட்டு, சைத்தான் பிடிச்ச பயலை அவர் சொல்கிறார். இந்த முஸ்லீம் சைத்தான் பிடிச்ச பயலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ சிறப்புக்குரியவர் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் சொன்னார். அப்போ அந்த யூதன் என்ன பண்ணால், ரசூலுல்லாஹ்வுடைய காலம் அது. அப்போ அந்த யூதன் என்ன பண்ணால், நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் போயிட்டு நடந்த விஷயத்தை அந்த யூதன் சொன்னான். இந்த பாருங்க, உங்கள் ஆள் என்னையை பிடிச்சி அடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு சொன்னார். அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த நபியை காட்டிலும் எனக்கு நீங்கள் சிறப்பை கொடுக்காதீர்கள். கியாமத்துடைய நாள் எல்லா மக்களும் உடர்வற்று கிடப்பார்கள். முதலிலே நான் தான் எழுப்பப்படுவேன். நான் எழுந்திரித்து பார்த்தால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய காலை பிடித்தவர்களாக இருப்பார்கள். எனக்கு தெரியாது, அவர்கள் எனக்கு முன்னாலேயே அவர்கள் எழுப்பப்பட்டு விட்டார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அல்லது அவர் உணர்வற்றவராகவே ஆக்கப்படாமல் தூர் சீன மலையில் அவர் மயக்கமாக்கப்பட்டார். அதற்கு பகரமாக இங்கே அவர் மயக்கமாக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ எந்த நபியை காட்டிலும் சிறப்பானவராக நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹதீஸ், நபிமார்களுக்கு மத்தியில் நீங்கள் யாரையும் சிறப்பாக்கி சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்போ இந்த ஹதீஸுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, குரான் பார்த்தா நபிமார்களில் ஒரு சில பேருக்கு அந்தஸ்து பெருசு, ஒரு சில பேருக்கு அந்தஸ்து கம்மி. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, தில்கர் ருசுல் ஃபத்தல்னா பாதஹும் அலா பாத், இப்படி அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஹதீஸில் பார்த்தா அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குது. இப்போ என்னங்க இது, குரான் வேறு மாதிரி சொல்லுது, ஹதீஸ் வேறு மாதிரி சொல்லுது. இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது அதுக்குத்தான் குரான் ஹதீஸுக்கெல்லாம் உலமாக்கள் தான் விளக்கம் சொல்ல முடியும். சும்மா யார் வேணுனாலும் குரானை படிச்சுட்டு தர்ஜுமா படிச்சுட்டு விளக்கம் சொல்லிடலாம், அதெல்லாம் முடியாது. அதுக்குன்னு ஆசிரியர்கள்ட்ட போய் மண்டிட்டு படிக்கணும், படித்தா தான் அது வரும், இல்லைண்டா வராது. சரி, இதுக்கு விளக்கம் கேளுங்க. குரான் ஒரு மாதிரி சொல்லுது, ஹதீஸ் ஒரு மாதிரி சொல்லுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்துக்கு பதில் உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹதீஸில் சொல்லப்பட்டதுக்கு நிறையா பதில்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் உள்ள ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொன்னது, குரான் எப்போ இந்த வார்த்தையை சொன்னிச்சோ அதுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை அது. குரான் நபிமார்களில் அந்தஸ்தில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி குரான் பேசுதா இல்லையா? இந்த இதை அல்லாஹ் சொல்கிறதுக்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸு தான் அந்த ஹதீஸு. ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அது முன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னது, அதுக்கப்புறம் அல்லாஹ் குரானில் வஹீயின் மூலமாக தில்கர் ருசுல் ஃபத்தல்னா பாதஹும் அலா பாத் இதை அல்லாஹ் இறக்கி கொடுத்துருப்பான். ஸோ அதனால் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உலமாக்கள். இது ஒரு பதில். ஆனால் இது ரொம்ப அபூர்வமான பதில். ரெண்டாவது ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபியை காட்டிலும் சிறப்பாக்காதீர்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அது பணிவின் அடிப்படையில் சொன்ன வார்த்தை. அது பணிவின் காரணமாக ஒருத்தர் உயர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாட்டி அப்படி தான் சொன்னார். அப்போ உடனே அல்லாஹ் தாலா என்ன பண்ணால், உங்களை விட கல்வியில் சிறந்தவர் இருக்கிறாரு, போங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை போய் பார்த்து படிங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பி விட்டுட்டான். அது சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். அதை பற்றியே ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம்.
சரி, அப்போ ரசூலுல்லாஹ் இது சொன்னது பணிவின் அடிப்படையில் சொன்ன வார்த்தை, உண்மையின் அடிப்படையில் சொன்ன வார்த்தை இல்லை. உண்மையில் ரசூலுல்லாஹ் தான் சிறந்தவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. இரண்டாவது பதில். மூணாவது பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டை பிரச்சனை நடக்கிற நேரத்தில் ஏ நபி சிறந்தவர், ஓ நபி சிறந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுறது இருக்குது. அது தடுக்கப்பட்ட விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து இருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா நபிமார்களை காட்டிலும் அந்தஸ்து இருக்குது. அதுக்குன்னு சொல்லி அதை ஒரு மேட்டராக எடுத்துக்கிட்டு ஆளுக்கால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா, அது செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் தெய்வங்களுடைய விஷயத்திலேயே அல்லாஹ் அதான் சொல்கிறான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். எந்த சாமியையும் திட்டாதையா அல்லாஹ் சொல்கிறான். எந்த சாமியையும் நீ திட்டாத. நீ திட்டுனா அவன் என்ன பண்ணுவான், அவன் அறிவு இல்லாமல் அல்லாவையே திட்டுவான். பிகைரி இல்ம், இல்ம் இருக்காது. இல்ம் இல்லாமல் மடத்தனமாக என்ன பண்ணுவான், நீ என் சாமியை திட்டுற, நான் உன் சாமியை திட்டுறேன்டான்னு அவன் திட்டுவான். அதனால் அது பண்ணாதன்னு குர்ஆன் சொல்லுது. இப்போ அது ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க. சண்டை அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் பெரியவங்கன்னு அவன் பேசுகிறான், அவனுடைய நபி அவங்க அப்போ பேசுகிறான். அவன் அப்படி அவன்கிட்ட போயிட்டு, அதுவும் சும்மா சொன்ன கூட பரவாயில்ல, அவர் அடிச்சு விட்டார் பிடிச்சி. எப்பட்றா நீ சொல்லலாம் அப்படின்னு ஓங்கி அரைஞ்சு விட்டார். இப்போ அரைஞ்சா அவனுக்கு ஆத்திரம் வருமா வராதா, இதெல்லாம் ஏயா செய்றீங்க அப்படின்னு சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வளோதான். இது மூணாவது பதில். நாலாவது பதில் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் சொந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் நீங்கள் யாரையும் சிறப்பானவர் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆதாரம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சிறந்தவங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது குர்ஆன் ஹதீஸில். ஸோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சும்மா உங்கள் அபிப்பிராயத்தில் பேசாதீங்க. இது நாலாவது பதில். அஞ்சாவது பதில் என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணியம், அந்தஸ்து, கௌரவம், ஃபசீலத்தோ தக்ரீம் இதெல்லாம் இருக்குது. இது அல்லாஹ்வா பார்த்து கொடுக்கறது. இது யாரும் எனக்கு கண்ணியம் வேணும்னு சொன்னால் என் கண்ணியத்தை நானே தேடிக்க முடியுமா? அது அல்லாஹ் கொடுக்கணும். அது அல்லாஹ் தஆலா மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா போடணும். அப்போ தான் அந்த கண்ணியம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைக்கிறது. அது மனிதர்களின் புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போது குர்ஆன்லேயே இருக்குது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரஹ்மான் என்ன செய்வான் அப்படின்னா, உலகத்தில் நேசர்களை அல்லாஹ் ஒருவன், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் அந்த முஹப்பத்தை அல்லாஹ் போட்டுருவான். இந்த ஹயாத்து சஹாபாவுல யூசுப் சாப் அவர்கள் நிறைய ஹதீஸுகள், நிறைய ஆசாறுகள் எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் மிருகங்கள்கிட்டெல்லாம் அவங்கள்ட்டெல்லாம் போய் மிரட்டியிருக்கிறாங்க. டேய், நாங்கள் வந்திருக்கிறோம், நீ என்ன வம்பு பண்ணிட்டு பாங்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க. காட்டுக்குள்ளார சிங்கம், புலி, காட்டு விலங்குகள் அதுங்க கூடலாம். இது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதுதான் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மான் உத்தா. ரஹ்மான் இருக்கிறானே அவன் ஆக்கி கொடுக்குறான் நேசர்களை. அது காட்டு விலங்கு தான் இருந்தாலும் அல்லாஹ் ஈமான் நல்லமல்கள் யார்கிட்ட இருக்குதோ, இப்போ அதெல்லாம் நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா நம்ம என்ன விளங்கிக்கணும்னா, நம்ம இன்னும் ஒழுங்காக அமல் செய்யலை. நம்மக்கிட்ட ஒழுங்காக ஈமான் இல்லை, ஒழுங்கான அமல்கள் இல்லை. இருந்துச்சுன்னா இந்த நிலைமையெல்லாம் மாறும். சும்மா விளையாட்டுக்கு இல்லை. என் பேச்சு பொய்யாகலாம், உங்கள் பேச்சு கூட பொய்யாகலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு என்றைக்கும் பொய்யாகாது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லக்கூடிய வாசகங்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஸோ அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுறானோ அல்லாஹ் தஆலா சிறப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இது நம்ம கையில் கிடையாது. நம்ம வேலை என்ன, அல்லாஹ் யாருக்கு சிறப்பு கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிடும். நம்ம ஈமான் அவ்வளோதான். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ நம்ம ஏற்றுக்கிட்டு போயிடும். இது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. ஸோ அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அதை தான் சொல்கிறான். தில்கர் ருசுல், இந்த ரசூல்மார்கள், ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், அவர்களிலே சிலர்களை காட்டிலும் சிலர்களை நாம் மேன்மையாக்கி வைக்கிறோம். மின்ஹும் மன் கல்லம அல்லாஹ், அவர்களிலே சிலரிடத்திலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். வரஃபஅ பஅதஹும் தரஜாத், அவர்களிலே சில பேர் அந்தஸ்தால் அவன் உயர்த்தியும் வைத்திருக்கிறான்.
இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வாத்தைனா ஈசபன மரியமல் பையினாத், தெளிவான அத்தாட்சியை மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் கொடுத்தோம். இது பல இடங்கள்ல அல்லாஹ் தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசும்போது மரியமுடைய மகன்னு அல்லாஹ் பேசுவான். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அப்படி பேசலை. இவருக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் இப்படி பேசுகிறான்னா, இவங்க தான் சன் ஆஃப் காடுங்கிறானுங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. காடுக்கு ஏதுரா சன்னு, கடவுளுக்கு ஏது குழந்தை? அவனுக்கு தான் லம் எலிது வலம் யூலத், அவனுக்கு எந்த குழந்தையும் கிடையாது, அவனுக்கு யாரும் அத்தாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. இதுதான் அல்லாஹ்வுடைய டெஃபினேஷன். என்ன கடவுளுடைய டெஃபினேஷன்? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் எலித் வலம் யூலத், அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவன் யாராலும் பிறப்படவும் இல்லை. யாருக்கும் அவன் குழந்தையும் இல்லை, அவனுக்கு யாரும் அத்தா அம்மாவும் கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகரானவன் யாரும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய டெஃபினேஷன். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சன் ஆஃப் காட் அப்படிங்கிறானுங்க. சன் ஆஃப் காடு எப்படா பிறந்தாரு? அல்லாஹ் இதுதான் கேள்வி கேட்குறான். சன் ஆஃப் காடு சொல்கிற, எப்படி காடுடைய சன்னு பிறந்தாரு சொல்லு அப்படி. அதனால தான் குரானில் அல்லாஹ் அழுத்தி சொல்கிறான் எல்லா இடங்கள்லையும், ஈசா யாரு? மரியமுடைய மகன். இது அல்லாஹ் இவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொன்னானா அல்லாஹ் அப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொன்னானா? ரசூல்லாவை பற்றி அப்படி சொன்னானா? முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எங்கேயாவது வருதா குரானில்? கிடையாது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி மட்டும் சொல்லும்போது ஈஸபன மரியமுடைய மகன் இது அல்லாஹ் சொல்கிறான். சரி, இப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? வாத்தைனா ஈசபன மரியமல் பையினாத், தெளிவான அத்தாட்சியை மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தா யாரும் இவர் நபி அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி அற்புதங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? செத்து போன ஆள், மூத்தா போன ஆளை கும்பி இதுனில்லானா எந்திரிச்சு உட்காந்துருவான். இருந்தால் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு எந்திரியா அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்து கும்பி இதுனில்லா. டாக்டர்லாம் கையை விரிச்சிருவான், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, கடவுளுங்க அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசா கொம்பு இதுனில்லானா எந்திரிச்சு உட்காந்துருவான். இப்போ ரசூல்னு ஏற்றுக்காமல் இருக்க முடியுமா ஈசா அலைஹிஸ்ஸலாமை? முடியவே முடியாது. குஷ்ட வியாதிக்காரனை சரியாக்கிடுவார். இது மாதிரி நிறையா அவருக்கு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அவருடைய காலம் இருக்குதே மருத்துவ காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் மருத்துவ காலம். மருத்துவத்தில் ரொம்ப பேர் போன காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். அப்போ அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த மோஜிசா என்னன்னா, மருத்துவர்களால் செய்ய முடியாத காரியத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காட்டினாங்க. எந்த மருத்துவராலையும் செய்ய முடியாது. செத்து போனவனை எவனா டாக்டர் எழுப்பி உட்கார வச்சுருவானா? முடியுமா? என்ன முடியாது. எந்த டாக்டராலையும் முடியாது. நீ லட்சம் ரூபாய்க்கு ஆஸ்பத்திரியை கோடி ரூபா போட்டு ஆஸ்பத்திரியை கட்டி வச்சு எக்யூப்மெண்ட்ஸ் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வை, என்ன வேணா வச்சுக்கோ. பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு யூஎஸ்லேருந்து யூகேலேருந்து கூப்பிட்டு வந்து பார்க்குறேன், ஆச்சா பூச்சா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. ஆனால் செத்தவனை உயிராக்க முடியுமானா முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் கொடுத்தானா, இறந்து போனவரை கூட கொம்பு இதுனில்லானா எந்திரிச்சு உட்காந்துருவான். அந்த மாதிரி அற்புதங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அல்லாஹ் அதத்தே அல்லாஹ் சொல்கிறான், வாத்தைனா ஈசபன மரியமல் பையினாத், தெளிவான அத்தாட்சி மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, வய்யதுனாஹு பிரூஹில் குதுஸ், அத்தாட்சிகளை எல்லாம் கொடுத்தோம். அவரும் ஆனால் என்னுடைய அடியார் தான். அல்லாஹ் அதையும் சொல்கிறான், அவரும் என்னுடைய அடியார் தான். அவர் இதெல்லாம் பண்ணாருங்கிறதுனால அவர் ஒன்றும் சன் ஆஃப் காட் ஆகிட மாட்டாரிப்பா, அவரும் என்னுடைய அடியார் தான். குரானில் நிறைய விஷயம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தை இல்லாமல் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்தவர்களே நீங்கள் அவரை சன் ஆஃப் காடு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அப்புறம் அவரை என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அத்தா இல்லாததுனால ஒருத்தர் இல்லைங்கிறதுனால இவர் சன் ஆஃப் காடா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சொல்ல மாட்டேங்கிறானுங்க சன் ஆஃப் காடுன்னு. அவர் கேட்டால் ஆதாம் அப்படின்னு நிப்பாட்டிக்கிறானுங்க. ஏன் அவரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதான் அது அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மசல ஈசா கமசலி ஆதம்,
இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது இந்த வாசகம். ஸோ அல்லாஹ் அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லிட்டு அவரும் என்னுடைய அடியார் தான். வய்யதுனாஹு பிரூஹில் குதுஸ், அல்லாஹ் தஆலா அவரை பலப்படுத்தினான். ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆத்மா என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீலின் மூலமாக அவரை நாம் பலப்படுத்தினோம். வய்யதுனாஹு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலௌஷா அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னால் மக்ததல்லதீன மின் பாதிஹிம், ஈசாவுக்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் எவர்கள் வந்தார்களோ அவங்க சண்டை போட்டிருக்கிற மாட்டாங்க. மின்பாதி மாஜா துஹுமுல் பையினா, தெளிவான அத்தாட்சி அவர்களுக்கு வந்ததுக்கு பின்னால். வலாக்கின் இஃப்தலஃபு, ஆனால் என்றாலும் அவங்க வேறுபாடு கொண்டு இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா பல பேர் ஈமான் இல்லாமல் இருக்கிறாங்க, ஈமானோடையும் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்கொண்டவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமேல எல்லாம் தௌராத் இன்ஜீல் ஜபூர் எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்குது நாயகத்தை பற்றி. அப்படி இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா மின்ஹும் மன் ஆமன, அப்புறம் வந்தவங்க ஈமான் கொண்டவங்களும் இருக்கிறாங்க, மின்ஹும் மன் கஃபர் காஃபிரானவங்களும் இருக்கிறாங்க. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து அதுலேயும் இருக்குது. அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து என்ன யாருக்கு தெரியும்? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வலௌஷா அல்லாஹ் மக்தத்தலு, அல்லாஹ் நாடி இருந்தால் அவங்க சண்டை போட்டிருக்கிற மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தாலா நாடலை. சண்டை போடணுங்கிறது தலையெழுத்து, போ சண்டை போடு. வலாக்கின் அல்லாஹ் யஃபலு மா யுரீத், அவன் நாடக்கூடியதை அல்லாஹ் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹுமுத் ஸாலிமூன். இப்போ இந்த ஆயத்தில் ஷஃபாத்துடைய விஷயத்தில் சிறுக்கான எண்ணங்கள் இருக்குது, கொஞ்சம் எண்ணங்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா இதில் அல்லாஹ் பேசுவான். அதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.